அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் கைஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் ஃப்ரை ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ பேனில் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனோன்னா கடுகு ஜீரகம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சு கிடச்சோன்னா சின்ன வெங்காயம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். குழந்தைகளே கூட விரும்பி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட் வைஸ் நல்லாயிருக்கும். இப்போ ஒரே ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான மசாலா பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள் இது மூணுமே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பை சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இப்போ கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா ப்ளைன் சாம்பார், அரிசி பருப்பு சாப்பாடு, ரசம் சாப்பாடு இதுக்கெல்லாம் சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். இப்போ நல்லா மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ் வேக விட்டுடலாம். நல்லா சூப்பராக வெந்து கிடச்சதுக்கப்புறம் லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா நடக்கடலை பவுட்ரு சேர்க்குற மாதிரி இருக்கும். நம்ம நடக்கலையை நல்லா பவுட்ரு பண்ணி சேர்த்து பாருங்கள். சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். ரொம்ப சிம்பிளாகவும் குயிக்காகவும் செஞ்சிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.